ஞானகுரு அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உபதேசத்திலுமே மெய்ஞானிகள் சொன்ன சில மூலக்கூறுகளை இணைத்து அந்த ஞானி கண்டுணர்ந்த பேருண்மைகளை நமக்கு தெரியப்படுத்துவார்கள். அதுபோன்று இதிலே சிதம்பரத்தில் உள்ள திருமூலர் சொன்ன திருமந்திரத்தினுடைய உணர்வுகளை நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். காவியங்களிலே பார்த்தோம் என்றால் அர்ஜுனனுக்கு கண்ணன் சாரதியாக செல்கின்றான், கண்ணன் வழிகாட்டுகின்றான் என்றெல்லாம் சொன்னாலும் நமது கண்கள் நமக்கு எப்படி உபதேசம் சொல்கிறது என்பதைத்தான் அவ்வாறு காட்டுகின்றார்கள். ஒரு மாடு வருகின்றது, விலகி செல்லும்படி கண்கள் உணர்த்துகின்றது. ஒரு மனிதன் வருகின்றான், தவறாக பேசுகிறான் என்றால் அதை உணர்த்துகின்றது. ஒரு காரை ஓட்டிச் செல்கின்றோம், ஒருவன் குறுக்கே வருகின்றான் என்றால் அவன் வருகின்றான், வந்தால் மோதிவிடும், ஆகினால் நீ பிரேக்கை இப்படி இடு என்று கண்கள் தான் வண்டியை இப்படியெல்லாம் ஓட்ட வேண்டும் என்று அதற்குண்டான அங்கங்களை, கைகளை, கால்களை இயக்கச் செய்யும்படி ஆணையிடுகின்றது. அதாவது நம் கண்கள் பார்க்கின்றது, வெளியிலிருந்து வரக்கூடிய உணர்வினை இழுக்கின்றது, சுவாசிக்கும்படி செய்கின்றது, அதன் வழி ஒன்று அங்கங்களை இயக்குகின்றது. இப்படி எடுத்துக்கொண்ட உணர்வுகள் கொண்டு நாம் இயங்கினாலும் அந்த உணர்வலைகள் நம் உடலுக்குள் வடிகட்டப்படுகின்றது. ஆனாலும் கண்கள் தொடர்ந்து இப்படி ஒவ்வொன்றுக்கும் உபதேசம் கொடுக்கப்படும் பொழுது தன்னை காத்திடும் உணர்வுகளாக இது உடலுக்குள் வருகின்றது. ஆனால் அதே சமயம் ஒருவனை தாக்கும் உணர்வை நாம் எடுத்தோம் என்றால் அந்த தாக்கும் உணர்வு அவனை தாக்கும் நிலைகளுக்கு நம்மை அழைத்துச் செல்கின்றது. அவனை அழிக்க வேண்டும் என்ற நிலையில் சிந்திக்காத செயல்படும் உணர்வை எடுக்கப்படும் பொழுது அந்த வேதனையான உணர்வுகள் நம் நல்ல குணங்களை அழித்து விடுகின்றது. இதைத்தான் கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் என்று காட்டுகின்றார்கள். இதை விநாயகர் தத்துவத்தில் பார்த்தோம் என்றால் நீ எதை சுவாசிக்கின்றாயோ அதுவே உனக்கு வாகனமாக அமைந்து அதுவாக நீ ஆகின்றாய் என்று காட்டுகின்றார்கள். இதை திருமூலர் ருத்ர தாண்டவம் என்று காட்டியுள்ளார்கள். இந்த நடனக்கலை பற்றி, அங்கக்கலையை பற்றித்தான் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். நாம் எடுத்துக்கொண்ட உலகின் தன்மைகள் கொண்டு அங்கங்கள் எப்படி துடிக்கின்றதோ, காரணம் நாம் எடுத்துக்கொண்ட சுவாசத்தின் தன்மைதான் அந்த அங்கங்களை அதற்கு தகுந்த மாதிரி பாசமாக அணைக்கின்றதும், நாம் எடுத்துக்கொண்ட நிலையில் ஒவ்வொன்று, அதாவது ஒவ்வொரு குணங்களுக்கு ஒப்ப அந்த உலகின் நிலையில் எப்படியோ அதையெல்லாம் நடனங்களாக, அபிநயங்களாக அவர் காட்டுகின்றார். அந்த அங்கங்களுடைய அசைவுகள் காரணம், அந்த அங்கங்களுடைய அசைவுகளுக்கு காரணம் நரம்பியல்கள், நரம்புகளை இயக்குவது காரணம் நாதத்தின் தன்மைகள். ஆக ஒளி ஒளி என்ற நிலையில் நாம் செவிவெளி கேட்ட உணர்வுகளும் கண்வெளி பார்த்த உணர்வுகள் படம் இதெல்லாம் சேர்ந்துதான் உடலுக்குள் நாளங்களாக உயிர்களை மோதி அதனுடைய நரம்பியல்களை இயக்கி அது எவ்வாறு உடலை அசைக்கின்றது, அதைத்தான் ருத்ர தாண்டவம் என்று. அவ்வாறு இந்த உடலை அந்த தாண்டவம் ஆட செய்யக்கூடிய நாதத்தை பற்றி, நாதத்தின் இயக்கத்தின் தன்மையை திருமூலர் காட்டியுள்ளார். ஒளி ஒளி என்றால் அதற்குள் எத்தனையோ உள்பொருள்கள் அடங்கியுள்ளது என்பதை ஞானகுரு உணர்த்துகின்றார்கள். ஒளியை பற்றி, அதாவது சப்தத்தை பற்றி எத்தனையோ வியாக்கியானங்கள் செய்யலாம். ஆனாலும் நம் உயிருக்குள் ஒளி எப்படி இயங்குகின்றது என்ற அந்த மெய் ஒளி, அந்த மெய் ஒளியை காட்டியது சிதம்பரம் என்ற ஸ்தலத்திலே தான். இன்னிலே தோன்றிய அந்த உணவுக்குள் விஷத்தன்மைகள் படும் பொழுது ஓங்காரமாகி ஓம் ஓம் என்று பல நிலைகளாகி பல உணவின் தன்மை கொண்டு இயங்குகின்றது. இதுவே ஒவ்வொரு தாவர இனத்திற்குள் அந்த உலகின் தன்மைகள் பட்டவுடனே அதற்கு ஒப்ப இலையின் ரூபங்கள் விரிவடைவது, அதன் உணவின் மனங்களை வெளிப்படுத்துவதும், இதுவே உயிரணுக்கள் நிலையில் வரும்பொழுது சுவாசிக்கும் உணர்வின் தன்மை கொண்டது அந்த உயிரணுக்களின் இயக்கமாகும். அதை எடுத்துக்கொண்ட விளைவு கொண்டு உடலின் அமைப்பும் ஒளி ஒளி என்ற நிலையில் கொண்டு உருமாற்றமும், அந்த உணர்வுக்குள் ஒளியின் மகிழ்ச்சியும் ஒளியின் தன்மை கொண்டது ஒளியாக நீ எவ்வாறு ஆவது என்று வெளிப்படுத்திய ஸ்தலம் தான் அது. ஆனால் அந்த உட்பொருளை நாம் இன்னும் காண முடியாது, தேடிக்கொண்டிருக்கின்றோம். நான் சொல்வது புரியவில்லை என்று எண்ண வேண்டாம். நம்மை அறியாத ஆட்டி படைக்கும் அந்த சக்திகளிலிருந்து மீட்டிக் கொள்வதற்குத்தான் இதை சொல்லுகின்றோம். ரோட்டில செல்கின்றோம், எத்தனையோ உணர்வுகளை பார்க்க சுவாசிக்க நேருகின்றது.
காரணம், நமக்குள் 1008 விதமான குணங்கள் இருக்கின்றது. அதிலே ஒரு குணம் இரக்க மனம் கொண்டு ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்று எண்ணுகின்றோம். நம்மை உருவாக்கி அந்த 1008 குணங்களை வைத்துத்தான் அடுத்தவரிடம் நாம் என்ன ஏது என்று கேட்டறிகின்றோம். அப்போது நல்ல குணத்துடன் அது சேர்ந்து அதனுடன் வடிக்கப்பட்டு அந்த நல்ல குணமும் ரிப்பேர் ஆகிவிடுகின்றது. அந்த நல்ல குணத்தை எண்ணும் பொழுது அதனுடன் சேர்ந்து இந்த வேதனை, பயம், ஆத்திரம், கோபம் எல்லாமே வருகின்றது. ஆனால் நாம் தவறு செய்தோமா? இல்லை. பிறருடைய குறைகளையோ அவர்கள் படும் துன்பங்களையோ அல்லது தவறான நிலையிலையோ எத்தனையோ பார்க்கின்றோம். பத்திரிகை, டிவி மூலமாக உலகம் இப்படி இருக்கின்றது, நாளைக்கு என்ன ஆகுமோ என்று எத்தனையோ வர்ணனைகளை சுட சுட செய்தி என்று சொல்லியிருப்பார்கள். இங்கே தெளிவிட்டார்கள், அங்கே கொண்டு விட்டார்கள், அங்கே அடித்து நொறுக்கி விட்டார்கள் என்று எத்தனையோ சம்பவங்களை நாம் பார்க்க, படிக்க, கேட்க, நுகர நேருகின்றது. அந்த நேரத்திலெல்லாம் நல்ல குணங்கள் அனைத்துமே பதறுகின்றது, பதட்டமாகின்றது. அந்த நல்ல குணங்கள் எல்லாமே ரிப்பேர் ஆகிவிடுகின்றது. உதாரணமாக ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த நேரம் ஒரு மின்னல் தாக்குகின்றது. ஏரியிலே அதை எடுக்கப்படும் போது எர்த்தாகின்றது. கரகரா என்று குறகுறை என்று ரேடியோ உடனே சத்தம் போடுகின்றது. ஒளியை இழுத்து கொடுப்பது அங்கே ஓட்டையை போட்டு விடுகின்றது. அப்போது எதையுமே தெளிவாக கேட்க முடியவில்லை. அதாவது ஒவ்வொரு ஸ்டேஷனிலிருந்து வடிகட்டி எடுக்கக்கூடிய நுண்ணிய அலைகளில் பாய்ந்து வரக்கூடிய அந்த அலைவரிசைகளை பிரித்து எடுத்துக் கொடுப்பதில் உள்ள இணைப்புகள் சூடாகி அந்த பற்ற வைப்பு சால்டரிங் கலந்து விடுகின்றது. அதற்கு பின் அதை எடுத்துக் கொடுக்காது. இதை போன்றுதான் மனிதனுடைய உடலில் நுகர்ந்த உணவுகள் மூளைக்குள் இந்த உணவின் தன்மை நுண்ணிய நிலையில் எடுக்கப்படும் பொழுது குறையான உணவுகள் பட்டவுடனே அந்த பொறிகளை இழுக்கும் நிலைகள் நின்று விடுகின்றது. என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை அதை ரிப்பேர் ஆகி இயக்க முடியாதபடி செய்யவிடுகின்றது. உங்களால் அதை சரி செய்ய முடியவில்லை. அப்போது ரிப்பேரான பொருளில் தான் பேச முடியும், ரிப்பேரான நிலைகளைத்தான் சுவாசிக்க முடியும், ரிப்பேரான நிலைகளைத்தான் எடுக்க முடியும். ஆனால் இதிலிருந்தெல்லாம் மீட்டிக் கொள்வதற்குத்தான் ஞானிகள் கோவிலை கட்டி வைத்தார்கள். அதாவது வாழ்க்கையினுடைய சந்தர்ப்பத்திலே இடையிலே ரிப்பேர் ஆனால் அதிலிருந்து நாம் மீட்டிக் கொள்வதற்கு அங்கே வழிகாட்டுகின்றார்கள். உன் உடலிலே என்னென்ன குணங்கள், என்னென்ன உணர்வுகள், என்னென்ன செயல்கள் இப்படியெல்லாம் மறைந்திருக்கின்றது. ஆக அதை சீர்படுத்த அந்த ஆலயத்திலே காட்டப்பட்டுள்ள மலரை அந்த தெய்வ சிலைக்கு போட்டிருக்கின்றார்கள். மலரை போன்ற மனம் பெற வேண்டும். அதை உணர்த்தி அந்த மகிழ்ச்சியின் அல்சக்தி பெற வேண்டும். அந்த அல்சக்திகளை உன் உயிரிலே போடு. அபிஷேக ஆராதனுடைய மனங்களை நீ சுவாசித்து உன் உயிரிலே போடு. அதில் சுவையான இனிமையான மனங்கள் பெற வேண்டும் என்று எண்ணு. இதை உணர்த்தி அந்த மெய்ஞானியுடைய அல்சக்தி பெற வேண்டும் என்று எண்ணு. ஆக பொருளை காட்டி கண்ணிலை உற்று பார்க்கும்படி செய்வது உயர்ந்த சக்திகளை எண்ணி எடுக்கும்படி செய்கின்றார்கள். காவியத்தையும் படைத்துள்ளார்கள். இதைத்தான் திருமூலனும் அங்கே உணர்த்தப்பட்டு நாம் எடுக்கக்கூடிய எண்ணங்கள், உணர்வுகள் நம் உடலை எப்படி அசைக்கின்றது, ஒவ்வொரு அங்கங்களையும் எப்படி அசைக்கின்றது, உயிரிலே படக்கூடிய அந்த ஒளிகள் அதனுடைய நுண்ணிய நிலைகளை எவ்வாறு இயக்கச் செய்கின்றது, அதை நாம் மெய் ஒளி ஞானிகள் உணர்வு கொண்டு மெய் ஒளி சுடராக எவ்வாறு மாற்ற வேண்டும் என்று உகந்த உணர்வுக்கொப்ப இயக்கமும் அந்த உணர்வை நாம் மெய் ஒளியாக நாம் உணர்ந்து ஒளி சரீரம் பெற வேண்டும் என்றும் திருமூலர் திரு மந்திரம் என்று, திரு என்றால் உயிர், மந்திரம் என்றால் ஒளி. ஆக மெய் ஒளியை, அந்த ஒளியை நம் உயிரிலே போட்டம் என்றால் நம் உணர்வுகள் ஒளியாகும், ஒளி சரீரம் பெற முடியும் என்பதை காட்டிய ஸ்தலத்தை பற்றி குரு இதிலே வழிகாட்டுகின்றார்கள்.